இன்றைக்கி மலரோட டைரியில் தேங்காய் பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்துட்டு வடைச்சட்டி ஸ்டவ்வில் வச்சு சூடானது 3 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு கருகூடாமல் சிம்லியே வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா ஓட்டி விட்டே இருக்கணுங்க. நான் பொடுசில் கொடுக்குறதுனால ஒரு மிளகா தான் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ மிளகா சேர்த்திக்கிங்க. வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ சொரைய வச்ச அதாங்க துருவின தேங்காய் பூ வந்துட்டு 1 கப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக இருக்கட்டுங்க. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே கல்லுப்பு, நெல்லிக்காய் சைஸில் புளியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாமுங்க. இன்றைக்கி பொடுசுகளுக்கு வந்துட்டு ஆளு சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க. அது கூடவே இந்த சட்னியும் தானுங்க. நான் 10வது படிக்கும்போது பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு குற்றாலத்துக்கு டூர் கூப்பிட்டு போனாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்துட்டு இந்த சட்னி தான் அரைச்சி சப்பாத்திக்கு போட்டு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா வந்து வாழை இலையை நல்லா தீயில வாட்டி அம்மாட்ட கொடுத்தது. அதில் வந்துட்டு ஒரு நேரத்துக்கு புளியோதரையுமே அடுத்த நாளைக்கு சப்பாத்தியும் போட்டு கட்டி கொடுத்து விட்டாங்க. அடுத்த நாள் மதியானம் சப்பாத்தியுமே இந்த பருப்பு சட்னியும் வச்சு சாப்பிட்டோம் பாருங்க. செம உடத்தையாக இருந்துச்சு. அந்த வாழை இலையோட இது மாதிரி இறங்கி இருந்ததுங்களா. ஸோ கேட்கவே வேணாம்பாங்க. அதனால தானே இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டோம்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு என்ற வேறு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, மலரோட சட்னி சூப்பர் அப்படின்னு. என்னங்க நான் சொல்கிறேன் சரிதானுங்க. எப்படி இருந்துன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு